கமண்டல கங்கைன்னு சொல்லி ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் சிங்கன். அந்த நாட்டில் சின்ன சின்னதாக அப்பப்போ திருட்டெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சிங்கனோட காவல் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால அந்த திருட்டெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளே பார்த்தா பெரிய பெரிய திருட்டெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு, பெரிய பெரிய கொள்ளையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ மக்கள்லாம் சொன்னாங்க, இது மாதிரி அந்த கொள்ளை அடிக்கிறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் வராங்க. திடீர்னு ஊருக்குள்ளே வந்து எல்லாரையும் மிரட்டி ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு ஓடிடுறாங்க. அவங்க வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற நீலமலையிலேருந்து தான் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் வந்து இந்த காவல் படை வீரர்கள்ட்ட சொன்னாங்க. இந்த கமண்டல கங்கை நாட்டுக்கு ஒரு பக்கம் பார்டர் ஃபுல்லாக அந்த நீலமலை இருக்கும். ரொம்ப பெரிய மலை, அது ரொம்ப தூரத்துக்கு போகும். அதனால் அந்த நீலமலையில் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த வீரர்கள்லாம் யோசித்தாங்க. ஏன்னா அந்த நீலமலை மேலே பார்த்தா அப்படியே ஒரே காடாக இருக்கும். அந்த கொள்ளை அடிச்சுட்டு அந்த காட்டுக்குள்ளே எங்கேயா ஓடிட்டாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அந்த காடு ஃபுல்லாக எங்கே போய் தேடுறது? அதனால் அந்த காவல் படை வீரர்களால் வந்து அவங்கள தேடவே முடியல. இந்த சிங்கன் ராஜாவும் பார்த்தா நிறையா வீரர்களை வந்து போட்டு அந்த காடு ஃபுல்லாக சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தான். அப்பையும் வந்து அந்த நீலமலை திருடர்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. உடனே இந்த சிங்கன் ராஜா என்ன சொன்னார், இந்த மாதிரி யார் வந்து அந்த நீலமலை திருடர்கள் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி நமக்கு சொல்கிறாங்களோ, இல்லை யார் வந்து அவங்கள வந்து உயிரோடு பிடிச்சி கொண்டாடுறாங்களோ, இல்லை செத்து போய் பணமாக அவங்கள கொண்டாந்து கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு நான் நிறையா பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லி நாடு ஃபுல்லாக தண்டோரா போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாடு ஃபுல்லாக தண்டோரா போட்டு சொன்னாங்க, நீலமலை திருடர்களை வந்து உயிரோடவோ பணமாவோ பிடிச்சிட்டு வரவங்களுக்கு நிறையா பரிசு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆனாலும் யாருக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, யாராலையும் அவங்கள பிடிக்கவே முடியல. இந்த கொள்ளை எல்லாமும் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. திடீர்னு அந்த மலையிலேருந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க, ஒரு ஊருக்குள்ளே வருவாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் கொள்ளையடிச்சுக்கிட்டு திரும்ப வந்து ஓடிடுவாங்க. இதை மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நாட்டில் பார்த்தா ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி, அவரோட நிலத்தில் வந்து நெல்லெல்லாம் போட்டு நல்ல கடின உழைப்பாளி. அவருக்கு வந்து ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பார்த்தா அந்த பையனை வந்து அவர் கூப்பிடுவார், நீ வா வயலுக்கு வந்து என்னோட வேலை செய்ய, நான் உனக்கு விவசாயம்லாம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் வந்து பயங்கர சோம்பேறியாக இருந்தான். தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். கோவிலில் இருக்கிற ஒரு மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்தில் போய் படுத்துக்குவான். அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்களோட அரட்டை அடிப்பான், அங்கேயே படுத்து தூங்கிடுவான். காலையில் ஒரு நாளை போல் 9:30 மணி 10 மணி அப்படி தான் எழுந்திருப்பான். யாரா காலையில் 9 மணி வரைக்கும் தூங்குவாங்களே, இவன் அதை மாதிரி தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய நாள் சாதம் வச்சுருப்பாங்க பழையது. அந்த பழைய சோத்தை போட்டு நல்லா நிறைய தின்னுவான். தின்னுவிட்டு நேராக கிளம்பி அந்த கோயில் மண்டபத்துக்கு போயிடுவான். அங்கே போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு இருந்துட்டு அங்கேயே படுத்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்குவான். திரும்ப நேராக வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து தட்டு மாதிரி சமைச்சு வச்சுருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியாது, பாவம். அவங்க தட்டு மாதிரி சமைச்சு வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுவிட்டு திரும்ப வீட்டில் ஒரு தூக்கத்தை போடுவான். சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா அப்படியே எழுந்திரிச்சு இப்படி நடந்து போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து பேசிட்டு வருவான். ராத்திரி சாப்பிட்டு படுத்துருவான். அவங்க அம்மாவுக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான், அவங்க அப்பாவுக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். இப்படியே போயிட்டு இருந்த உடனே ஒரு நாள் அவங்க அப்பா என்ன சொன்னார், நீ வந்து இப்படி தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லதில்லை. உன் வயசு பசங்கள்லாம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, நீ ஏதாவது வேலைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா நீ வயலில் வந்து என்னோட விவசாயத்தையாவது கற்றுக்கோ, நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னார். இவன் சொன்னான், இல்லை நான் வந்து இந்த நாட்டோட காவல் படையில் நான் வந்து போய் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னான். காவல் படையில் சேர்ற வரைக்கும் நீ விவசாயத்தை கற்றுக்க ஏன் அப்படின்னார். அதெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன், நான் காவல் படையில் தான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த காவல் படைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக 2-3 தடவை அவங்க ஊருக்கு கூட வந்தாங்க. ஆனால் இவனை வந்து செலக்ட் பண்ணவே இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணான், நான் சேர்ந்தா காவல் படையில் சேருவேன், இல்லைன்னா வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்னடா
நல்ல வயசுக்கு வந்த பையன், இவனோட வயசில் இருக்கிற பசங்கள்லாம் நல்ல வேலைக்கு போகிறாங்க, இவன் வந்து இப்படி சோம்பேறியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டார். அவங்க அம்மாட்டையும் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு அவர் ஒரு முடிவு பண்ணார். முடிவு பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் வந்து இன்னைக்கு காலையில் வயலுக்கு போகிறேன், நீ என்ன பண்ணுற, அரிசியும் உளுந்தையும் நனைய வச்சு ஒரு 30 தோசை வாத்து வை. இன்றைக்கி அந்த 30 தோசையை அவன்கிட்ட கொடுத்து அவனை இங்கேருந்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறேன். அவன் அந்த 30 தோசை தீர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டோம், வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு வரட்டும், இல்லைன்னா அவன் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. என்னடா அவர் நம்ம பையனை வந்து வீட்டை விட்டு விரட்ட பார்க்குறாரு அப்படின்ட்டு. இல்லைங்க, நம்ம எப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நாம் சாப்பிட்றதுல அவனுக்கு கொஞ்சம் போட போகிறோம், அவன் சாப்பிட்டு இந்த வீட்லேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் முடியாது, இங்கே இருந்தால் அவன் கெட்டு போயிடுவான், உருப்படவே மாட்டான், அதனால் அவனை வந்து வீட்டை விட்டு இன்றைக்கி அனுப்பிட போகிறேன், நீ தோசையை மட்டும் வாத்து வை அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே என்ன பண்ணாங்க, அரிசியும் உளுந்தையும் நனைய வச்சு அதை எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கல் உரல் ஒன்று இருக்கும். ஆட்டு உரல்னா தெரியுமா உனக்கு? இப்போல்லாம் கிரைண்டர் இருக்குல்ல, அதை மாதிரி அந்த காலத்தில் வந்து ஆட்டு உரல்னு தான் ஒன்று இருக்கும். அதில் வந்து போட்டு இப்படி சுற்றி ஒரு குழவையால் ஆட்டினாங்கன்னா மாவாயிடும் அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்டு உரலில் வந்து அந்த அரிசியும் உளுந்தையும் போட்டு அவங்க அம்மா வந்து அங்கே உட்காந்து மாவாட்டினாங்க. அப்போ பார்த்தா மேலேருந்து 2 பெரிய பல்லி வந்து அந்த மாவில் விழுந்துருச்சு ஆட்டு உரலில். அவங்க அம்மாவுக்கு கண்ணே தெரியலையா, அதை பார்க்கவே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, அதையும் சேர்த்து மாவோடு அப்படியே அரைச்சி விட்டாங்க. அரைச்சி விட்டதில் அந்த பல்லி விழுந்த மாவு வந்து விஷம் தானே, அதில் வாக்குற தோசையும் விஷமாக தானே இருக்கும். அதை மாதிரி அந்த மாவை எடுத்துக்கிட்டு போய் தோசை வாக்க ஆரம்பித்தாங்க. ஐயோ, நம்ம பையனை வந்து இன்றைக்கி வீட்டை விட்டு அனுப்ப போகிறோமே, நம்ம கடைசியாக அந்த பையனுக்கு வாத்து கொடுக்குற தோசையாச்சேன்னு சொல்லி நிறையா நெய்யெல்லாம் விட்டு நல்லா வாத்தாங்க அந்த தோசையை. 30 தோசையை வாத்து எடுத்து வச்சாங்க. அதுக்குள்ள அந்த விவசாயி வந்து என்ன பண்ணார், வயலுக்கு போயிட்டு வந்தார். வந்துட்டு 30 தோசை வாத்துட்டியா, இங்கே கொண்டா அப்படின்னு சொல்லி அந்த தோசை எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து ஒரு துணியில் வந்து இலையெல்லாம் வச்சு, வாழை இலையை வச்சு அதில் அந்த தோசையெல்லாம் வச்சு நல்லா ஒரு மூட்டையாக கட்டி இந்த கட்டு சோத்து மூட்டையை கட்டினார். கட்டிட்டு இந்த பையனை கூப்பிட்டார், இந்த ராமுவை, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, இதை மாதிரி இதில் 30 தோசை வச்சுருக்கேன், இந்த 30 தோசையை எடுத்துக்கிட்டு நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போ, முதல்ல நீ வந்து போய் ஒரு வேலையை தேடிக்கோ, நல்ல வேலையை தேடினதுக்கு அப்புறமா நீ வந்து ஊருக்கு வா, இல்லைன்னா நீ வந்து இந்த தோசையெல்லாம் தீர்றதுக்குள்ள நீ ஒரு வேலையை தேடிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை வந்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டார். இவனுக்கு எங்கே போகிறதுனே தெரில. அந்த கட்டு சோத்து மூட்டையை தூக்கிக்கிட்டு நேராக அந்த கோயில் மண்டபத்துக்கு போனான். யாராவது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக. அங்கே போனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஒரே ஒருத்தன் மட்டும் எழுத்தாப்பில் வந்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட சொன்னான், அது மாதிரி எங்கள் அப்பா வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்டாரு, ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கோன்னு சொல்லி ஒரு தோசையை மட்டும் கட்டு சோத்து மூட்டையில் வச்சு கட்டி கொடுத்து என்னை அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட புலம்புனான். அதுக்கு அவன் சொன்னான், உங்கள் அப்பா நல்ல வேலை தான் பண்ணியிருக்காரு, உங்கள் அப்பா அப்படி பண்ணலை அப்படின்னா நீ உருப்படவே மாட்ட, இங்கேயே தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருப்ப, அதனால் நீ இதை எடுத்துக்கிட்டு கிளம்பு, வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கோ, நல்ல வேலை கிடச்சதுக்கு அப்புறமா உங்கள் அம்மா அப்பா வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவனும் இவனை அனுப்பி விட்டான். இவன் என்ன பண்ணான், அந்த கட்டு சோத்து மூட்டையை தூக்கிக்கிட்டு நேராக கிளம்புனான். இப்படி போயிட்டே இருந்தான். கால் போன போக்கில் போனால் நம்ம மத்தியானத்துக்கு மேலே எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா மலை வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மலையில் நல்லா காடும் இருந்துச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி நீலமலைக்கு வந்துட்டோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு. அவனை யோசித்தான், சரி இந்த நீலமலை தாண்டினோன்னா அடுத்த நாடு வந்துடும், அந்த நாட்டில் போய் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கலாம், அப்படியே பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலமலையை தாண்டலான்னு சொல்லிட்டு நீலமலை மேலே ஏறி நடந்து போயிட்டே இருந்தான். இப்படி மத்தியானம் ஆயிடுச்சு. ஆன உடனே இவனுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தா எங்கேயோ நிறையா குதிரை வர சத்தம் கேட்டுச்சு. உடனே இங்கெங்கே குதிரை வர்ற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போய் என்ன பண்ணான், ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். உட்காந்துக்கிட்டு பார்த்தா அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் தெரிஞ்சிச்சு. அந்த குளத்துக்கு அந்த பக்கம் ஒரு குகை இருந்துச்சு. இவன் வந்து பார்க்குற இடத்துலேருந்து அந்த குளமும் தெரிஞ்சிச்சு, அந்த குகையும் தெரிஞ்சிச்சு. இவன் என்ன பண்ணான், என்ன நடக்குது, எங்கேருந்து குதிரை வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலேயே உட்காந்துருந்தான். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு 30 குதிரை வந்துச்சு.
அந்த 30 குதிரையில் ஒவ்வொரு குதிரையிலையும் ஒவ்வொருத்தன் உட்காந்துருக்கான். எல்லாரோட மூஞ்சியும் வந்து அப்படியே நல்லா துணியை போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க, முகம் தெரியாத மாதிரி. அதை மாதிரி எல்லோரும் வந்து அந்த குளத்துக்கிட்ட வந்து இறங்கினாங்க. இறங்கிக்கிட்டு எல்லோரும் குதிரைக்கு தண்ணி காட்டி விடுங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, அவங்க குதிரையை கொண்டு போய் குதிரையை வந்து தண்ணி குடிக்க வச்சாங்க. எல்லா குதிரையும் அந்த குளத்தில் வந்து தண்ணி குடிச்சிச்சு. தண்ணி குடித்த உடனே எல்லா குதிரையும் அங்கேயே நிறுத்திவிட்டு இந்த திருடன்லாம் இறங்கி என்ன பண்ணால், எல்லோரும் வந்தவன்லாம் நீலமலை திருடன் தான். எல்லோரும் இறங்கி என்ன பண்ணால், மூஞ்சி கழுவிக்கிட்டானுங்க. முகத்தை கழுவிக்கிட்டு மேலே ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முகத்தை கழுவிக்கிட்டு வந்தானுங்க. அதுக்குள்ள ஒருத்தன் சொன்னால், அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, ஏதாவது சாப்பிட்ணும், ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா. இன்னும் 2 பேர் கூட ஆமாம் எனக்கும் பசிக்குது அப்படின்னாங்க. உடனே அந்த தலைவன் மாதிரி ஒருத்தன் இருந்தான்ல, அவன் சொன்னான், எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, இங்கேருந்து 2 மணி நேரம் தான் அடுத்த ஊர், நம்ம அங்கே போனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஐயோ 2 மணி நேரம் இன்னும் பசியை பொறுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்குள்ள ஒருத்தன் பார்த்தா, அண்ணே எங்கேயோ நல்ல நெய் தோசை வாசனை வருது அப்படின்னா. உடனே எல்லாரும் சிரிச்சு விட்டானுங்க, டேய் காட்டில் ஏதுரா நெய் தோசை அப்படின்ட்டு. இல்லைண்ணே எனக்கு நெய் தோசை வாசனை வருது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தனும் சொன்னான், ஆமாம் எனக்கு எங்கேயோ நெய் தோசை வாசனை வருது அப்படின்னா. அதை கேட்டுக்கிட்டு இருந்த உடனே இந்த ராமுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ நம்மக்கிட்ட இருக்கிற தோசையில் வந்து வர்ற வாசனை தான் வந்து இவங்களை வந்து நெய் தோசை வாசனை வருதுங்கிறத கண்டுபிடிக்க வச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணான், மெதுவாக அந்த மரத்துலேருந்து இறங்கி நம்ம ஓடிடலாம் அப்படின்னு நினச்சான். இவன் என்ன பண்ணான், அந்த ராமு வந்து மரத்துலேருந்து இறங்கி அங்கேருந்து மெதுவாக நவுந்து ஓடுறதுக்கு பார்த்தான் பாரு. அதுக்குள்ள பார்த்தா அந்த திருடன் ஒருத்தன் பார்த்துட்டான் அவனை, அண்ணா யாரோ ஒருத்தன் மரத்துலேருந்து இறங்கி ஓட பார்க்குறான் அப்படின்னு. உடனே அந்த திருடர்களோட தலைவன் சொன்னான், பிடிங்கடா அவனை அப்படின்னா. உடனே நேராக எல்லாரும் ஓடி போய் அவனை பிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. அதுக்குள்ளே அந்த ராமு என்ன பண்ணால், அந்த மூட்டையை அங்கேயே போட்டுட்டு தடன்னு ஓடி போயிட்டான். அங்கேருந்து ஓடினோடனே எல்லோரும் சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த மூட்டையை போட்டுட்டு அவன் ஓடிட்டானே அப்படின்னு. சரி அந்த மூட்டையை பிரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. மூட்டையை பிரித்த உடனே அதுக்குள்ள 30 நெய் தோசை இருக்கிறத பார்த்தாங்க. அப்பாடா நம்ம பசி இன்றைக்கி தீர்ந்துச்சு, முதல்ல எல்லோரும் ஆளுக்கு ஒரு தோசையை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருடர்களும் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு தோசையை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தானுங்க. சாப்பிட ஆரம்பித்தோடனே அந்த தோசையில் பார்த்தா பள்ளி விழுந்து விஷமான மாவை வச்சு தான் அந்த தோசையை பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த தோசையிலேயே அந்த விஷம் இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒன்று ஒன்றா சாப்பிட்ட உடனே எனக்கு என்னவோ மயக்கம் வர மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். அப்படியே அங்கேயே படுத்துட்டான். இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தா எனக்கும் மயக்கம் வருது உனக்கும் மயக்கம் வருதுன்னு சொல்லி 30 பேரும் அங்கேயே படுத்து அப்படியே 30 பேரும் செத்தே போயிட்டாங்க 10-15 நிமிஷத்தில். அவ்வளோ விஷம் இருந்திருக்குது அந்த தோசையில். உடனே இந்த ராமு என்ன பண்ணான், என்னடா எல்லாரும் படுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக அங்கேருந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு எட்டி பார்த்தான். யாருமே அசைகிற மாதிரி தெரில. உடனே கிட்ட வந்து பார்த்தா எல்லோரும் செத்து போயிருந்தானுங்க. இவங்களெல்லாம் பார்த்தா திருட மாதிரில இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, ஒருவேளை இவனுங்க தான் நீலமலை திருடர்களாக இருப்பானுங்களோ அப்படின்னு வேற இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணால், எல்லாரோட டெட் பாடியும் தரன்னு இழுத்துக்கிட்டு போய் அங்கே வந்து ஒரு குகை இருந்துச்சுல்ல, அந்த குகையை திறந்து குகையை வந்து ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி இருந்தானுங்க. அந்த கல்லை திறந்து அந்த குகைக்குள்ள எல்லாரோட டெட் பாடியும் இழுத்து கொண்டு அடுக்கினான். அந்த குகைக்குள்ளே பார்த்தா ஒரு இடத்துல தங்கமாக குமிஞ்சு கிடக்கு, ஒரு இடத்துல வெள்ளியாக குமிஞ்சு கிடக்கு, ஒரு இடத்துல பவுன் காசாக கிடக்கு, வைரமாக இருக்குது, இதை மாதிரி குமிச்சு வச்சுருக்கு. அப்போவே இவனுக்கு சந்தேகமே இல்லாமல் தெரிஞ்சிடுச்சு, இவனுங்கெல்லாம் நீலமலை திருடர்கள் தான். இந்த குகையும் வந்து நீலமலை திருடர்களோட குகை தான். இங்கே வந்து கொள்ளையடித்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே சேர்த்து வைக்கிறாங்க. நல்ல வேளை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 டெட் பாடியும் இழுத்து கொண்டு வந்து அந்த குகைக்குள்ள கொண்டாந்து வச்சான். எல்லா குதிரையும் கொண்டு போய் குகைக்குள்ள தள்ளி மேலே அந்த கல்லை வச்சு மூடினான். ஒரே ஒரு நல்ல பெரிய குதிரையை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு வந்தான். எடுத்துக்கிட்டு வந்து அந்த குதிரையில் ஏறி உட்காந்துக்கிட்டு நேராக இந்த சிங்கனோட அரண்மனைக்கு போனான். அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த அரண்மனை வந்துச்சு, சிங்கனோட அரண்மனை. அங்கே போயிட்டு இது மாதிரி நான் வந்து உடனடியாக ராஜாவை பார்க்கணும், ராஜாவுக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். காவலர்கள்லாம் பார்த்தா இல்லை இது மாதிரி பொதுமக்கள்லாம் வந்து ராஜாவை பார்க்குறதுக்கு நாங்கள் உடனே எல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு. உடனே இல்லை நீலமலை திருடர்கள் 30 பேரையும் நான் கொண்டுட்டேன், அதை தான் ராஜாட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னான். உடனே பார்த்தா அங்கே பயங்கர பரபரப்பாயிடுச்சு. யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கான், அவன் வந்து 30 நீலமலை திருடர்களையும் கொண்டுட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி
சிங்கன் ராஜாட்ட போய் சொன்னாங்க. ராஜா உடனே அவனை வர சொல்லி அவனை பார்த்தாரு. பார்த்த உடனே அவன் சொன்னான், அது மாதிரி, ஆமாம் ராஜா, அந்த 30 நீலமலை திருடர்களும் எந்த குகையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் அங்கேயே வச்சு அவங்கள கொன்னுட்டேன். நீங்கள் உங்களோட வீரர்கள் ஒரு 10 பேரை அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் அவங்களோட தலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த சிங்கன் ராஜாவும், நீ நான் அவனோட வீரர்களை ஒரு 10 பேரை உன்னோட அனுப்புகிறேன். நீலமலை திருடர்களை தான் நீ கொன்று இருக்க அப்படின்னா உனக்கு நிறையா பரிசெல்லாம் நான் கொடுக்குறேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனால் நீ வேறு யாரையாவது நீ கொன்று இருந்த அப்படின்னா உனக்கு ஜெயில் தான், பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஒரு 10 வீரர்களையும் அனுப்பிச்சி விட்டார். எல்லா 10 வீரர்களும் இவனோட நேராக கிளம்பி காட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு இவன் அந்த குகையை திறந்து காட்டினான். கல்லை திறந்த உடனே உள்ள போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த வீரர்கள்லாம் சொன்னாங்க, ஆமாம் 30 நீலமலை திருடர்களும் செத்து போயிட்டாங்க, அவங்களோட குதிரையெல்லாம் அங்கேயே இருக்குள்ற அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜாக்கும் சொல்லி அனுப்பிச்சாங்க, நீலமலை திருடர்களை தான் இவன் கொன்று இருக்கான், அந்த ராமு கொன்று இருக்கான் அப்படின்ட்டு. எல்லா நீலமலை திருடர்களையும் அவங்களோட குகையிலே வச்சு கொன்று இருக்கான் அப்படின்ட்டு. உடனே ராஜாக்கும் ஆச்சரியம் தாங்கலை. அந்த குகையில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. எல்லா இடத்துலையும் அப்படியே தங்கம், வைரம், வெள்ளி, பவுன் காசு இதெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜா என்ன பண்ணார், நிறையா படை வீரர்களை கூப்பிட்டு அந்த குகையில் இருக்கிற எல்லா தங்கம், வெள்ளி இது எல்லாத்தையும் அரண்மனை கொண்டு போனார். அந்த வீரர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, எல்லாரோட தலையும் வெட்டி அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வாங்க, மிச்ச பாடியை உடம்பெல்லாம் இந்த குளக்கரையிலேயே போட்டு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த 30 நீலமலை திருடர்களோட தலையை மட்டும் வெட்டி அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பாடி எல்லாத்தையும் அந்த குளக்கரையிலேயே போட்டு நல்லா எரிச்சிட்டாங்க முழுக்க. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணார், இந்த குகையிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்த தங்கம், வெள்ளி இதெல்லாத்தையும் கொண்டு போய் அரண்மனையில் வச்சுக்கிட்டு யாரோடது என்னென்ன காணுமோ அதெல்லாத்தையும் அவங்கவங்க அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிட்டார். மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நமக்கு கொல்ல போன பொருள்லாம் நமக்கு திரும்ப கிடச்சிருச்சே அப்படின்ட்டு. எல்லோரும் அவங்கவுங்களோட பொருளை அடையாளம் சொல்லி அவங்கவுங்க வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா என்ன பண்ணார், இந்த ராமுக்கு நிறையா பரிசெல்லாம் கொடுத்து, உனக்கு என்ன வேணும் இன்னும் கேளு ஏதாவது அப்படின்னு சொன்னார். ராஜா, நான் உங்களோட காவல் படையில் ஒரு வீரனாக சேரணும் அப்படின்னு தான் என்னோட கனவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். நீ இவ்வளோ பெரிய நீலமலை திருடர்களையும் 30 பேரை அவங்களோட குகையிலேயே வச்சு நீ கொன்று இருக்க. நீ சாதாரணமான வீரனெல்லாம் உன்னை எடுத்துக்க மாட்டேன், உனக்கு ஒரு சின்ன படையை தரேன், அந்த படைக்கு நீ தலைவனாரு அப்படின்னு சொல்லி அந்த சிங்கன் ராஜா என்ன பண்ணார், அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுத்துட்டாரு. அந்த வேலையும் வாங்கிக்கிட்டு அவன் நேராக அவனோட ஊருக்கு வந்தான். அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னான், அந்த மாதிரி, நான் இப்போ சிங்கன் ராஜாவோட ஒரு சின்ன படைக்கு நான் படைத்தலைவனாக ஆயிட்டேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.